ரோட்டோட பினாண்டி சைடை நீங்கள் வந்து திருப்பி பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து சன் டெம்பிள் இருக்கும். யுனெஸ்கோ வந்து இந்த சன் டெம்பிளை வந்து 1984 வந்து வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சன் டெம்பிள் வந்து ஒடிஷால கோனாக்குன்ற டவுன்ல இருக்கு. சூரிய பகவானை வந்து 7 ஹார்சஸ் வந்து ஒரு சேரியட்ல, அதாவது வந்து தேர்ல வந்து இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அப்படி வந்து இன்ஸ்பயர் ஆகி கட்டின கோவில் தான் இந்த சன் டெம்பிள். இந்த டெம்பிள் வந்து நாசன் தேவா 1 அப்படின்ற மன்னர் வந்து 13th செஞ்சுரியில வந்து கட்டினாரு. இந்த டெம்பிளை வந்து கட்டினப்ப வந்து 3 பில்டிங் இருந்துச்சு. இந்த 3 பில்டிங் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பெரிய பில்டிங்ல வந்து மேல வந்து லோட் ஸ்டோன் அப்படின்னு ஒரு பெரிய மேக்னெட் வந்து இருந்ததா சொல்றாங்க. அந்த பில்டிங்ல இருந்த சிலை வந்து மேல இருந்த மேக்னெட்டால காத்துல அந்த இடத்துல மிதந்துட்டு இருந்ததா சொல்றாங்க. 16th செஞ்சுரியில வந்து போர்ச்சுகீஸ் சேலர்ஸ்லாம் வந்து கடல் வழியா இந்த இடத்த வந்து தாண்டும் போது அவங்களோட மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து ஒர்க் ஆகாம போச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோவில் மேல இருந்த லோட் ஸ்டோன், அந்த மேக்னெட் தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால அந்த லோட் ஸ்டோனை ரிமூவ் பண்றாங்க. அந்த லோட் ஸ்டோனை பேஸ் பண்ணி தான் இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரே இருக்கிறதுனால அது அந்த பில்டிங் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியரி தான், இதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப்ஸ்லாம் வந்து எதுவுமே கிடையாது. இப்போ இருக்க பில்டிங்கோட டோரையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த பில்டிங்குமே வந்து வீக் ஆயிடுச்சு அப்படின்றதுனால வந்து அதுக்குள்ள வந்து மண்ணா கொட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த டெம்பிளோடைய முக்கியத்துவம் வந்து அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து இதை வந்து 10 ரூபீஸ் நோட்ல வந்து பிரிண்ட் பண்றாங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சயின்ஸ் பிளஸ் சேனலுடன். நன்றி.